Exercise 1.1 fifth sum. A is equal to 1, 2, 3. B is equal to 2, 3, 5. C is equal to 3, 4. And D is equal to 1, 3, 5. Check if A intersection C into B intersection D equal to A into B intersection C into D is true. இந்த கொடுத்த இது வந்து ஈக்குவேஷன் வந்து செக் பண்ணோம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ட்டு. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி பண்ணலாம். ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து என்னன்னா 1, 2, 3 இன்டர்செக்ஷன் சி வந்து 3, 4. இந்த ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணால் என்ன நம்மளுக்கு கிடைக்கணும் 3 மட்டும்தான் இருக்குது ரெண்டுத்தையும். நெக்ஸ்ட்டு வந்து பி இன்டர்செக்ஷன் டி பண்ணுறோம். பியில் என்னென்ன வேல்யூஸ் 2, 3, 5 இருக்குது. இன்டர்செக்ஷன் டியில் வந்து 1, 3, 5. இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். 3, 5 ரெண்டுமே இருக்குது. ஸோ 3, 5 வரும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணோம். ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி. அப்போ என்ன வரும்னா 3 இன்ட்டு 3, 5. செட் என்ன வரும்னா 3, 3, 3, 5 வரும். நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு பி பார்க்கலாம். ஏ வந்து 1, 2, 3 இன்ட்டு பி வந்து 2, 3, 5. இப்போ என்ன வரும்னா 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, 3, 5. இப்போ நெக்ஸ்ட்டு சி இன்ட்டு டி பார்க்கலாம். சி இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூஸ் 3, 4. இன்ட்டு டியோட வேல்யூஸ் வந்து 1, 3, 5. இப்போ இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுறோம். 3, 1, 3, 3, 3, 5. நெக்ஸ்ட் 4, 1, 4, 3, 4, 5. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு டி. இப்போ இதில் வந்து என்ன கிடைக்கணும், இன்டர்செக்ஷன் இருக்கிற வேல்யூஸ்லாம் எழுதணும். சொன்னது இன்டர்செக்ஷனாக இருக்கிறதுலாம் என்னென்னு பார்த்து எழுதணும். 3, 3 அப்புறம் 3, 5 இதுதான் இன்டர்செக்ஷனாக இருக்குது. இப்போ வந்து ஏ இன்ட்டு சி இன்ட்டு பி இன்ட்டு டியும் ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு டி ரெண்டுமே சேம் தான். ஸோ வந்து therefore A intersection C into B intersection D equal to A into B intersection C into D is true, hence proved. அவ்வளோதான்.